அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர். சீர்காழி சத்யா என்கிற அந்த ரவுடியை வழக்கு விசாரணைக்காக அழைத்தபோது வர மறுத்து காவலர்களை தாக்க முயன்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், என்ன நடந்தது? குறிப்பா இந்த சீர்காழி சத்யா என்கிற இந்த ரவுடியினுடைய குற்ற பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரம் நவீன். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்தவர் சத்யா என்கிற சீர்காழி சத்யா. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் விழுப்புரம், கடலூர், சீர்காழி, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு அருகே மாமல்லபுரம் பகுதியில ஒரு வழக்கறிஞரின் பிறந்தநாள் விழாவிற்காக இந்த சீர்காழி சத்யா மற்றும் அவரது நண்பர்கள் காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வடநெம்மேலி செக் போஸ்ட் அருகே போலீசார் அவர்களை மடக்கி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசி அங்கிருந்து காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் ரஞ்சித் குமார் என்கிற காவலருக்கு காயம், வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி சூடு நடத்தியதில் இந்த சீர்காழி சத்யாவின் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சீர்காழி சத்யாவை பொறுத்தவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இவர் தமிழகத்தில் பிரபலமாக பேசப்பட்ட திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதே போல இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்துள்ளதும் தற்போது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.